சம்பவம் விபத்து அல்ல என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என்று நாளிதழில் செய்தி வெளியானதை சுட்டிக்காட்டி இபிஎஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கரூர் சம்பவம் தொடர்பாக இந்து நாளிதழில் வெளியான அந்த செய்தியை குறிப்பிட்டு இபிஎஸ் தமிழக அரசுக்கு பல்வேறு கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கிறார். முக்கியமாக அதாவது கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது. சரியாக திட்டமிட தவறியதாலும் அலுவலர்களின் கவனக்குறைவாலும் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறுவதாக அந்த செய்தியில் வெளியாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த செய்தியிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், இந்த நிகழ்வை அரசு முறையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து கையாண்டிருந்தால் இந்த துயர சம்பவத்தை தடுத்திருக்க முடியும் என்பதுதானே என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த சனிக்கிழமை காலை 10 மணிக்கே பலர் வந்துவிட்டனர். மதியம் 3 மணிக்கு யாரும் சாலையில் வாகனங்களில் போக முடியவில்லை. மாலை அப்பகுதியில் திரும்ப கூட இடமில்லை என அப்பகுதியில் வசிக்கும் சீதாராம் என்பவர் தெரிவித்திருப்பதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டதாக இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே நிகழ்ச்சியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பல மணி நேரம் தாமதம் ஏற்பட்ட நிலையிலும் மேலும் மேலும் மக்களை கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு காவல்துறை அனுமதித்தது ஏன், அப்படி அனுமதித்து நெரிசலை ஏற்படுத்தியது ஏன் என்ற பல்வேறு கேள்விகள் அரசு நிர்வாகத்தின் மீது எழுவது நியாயம்தானே என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் எல்லாவற்றிற்கும் மேலாக அனுமதிக்கப்பட்ட இடம் 10,000 பேர் மட்டுமே கூட வசதியுள்ள நிலையில் 25,000 மக்கள் கூடுவதை காவல்துறை ஏன் தடுக்கவில்லை? மக்கள் அதிக அளவு கூடுவதை காலை 10 மணி முதல் 7 மணி வரை, அதாவது இரவு 7 மணி வரை ஏன் தடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்த்தது என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்த துயர சம்பவத்திற்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திட தவறிய மாநில அரசினுடைய தவறுகளை மறைத்து இந்த அரசை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாத்தியங்கள் இந்த செய்தியை மீண்டும் படித்து உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் என்று அந்த இந்து நாளிதழில் வெளியான அந்த செய்திகளினுடைய தகவல்களை எல்லாம் பகிர்ந்து இருக்கிறார் இபிஎஸ். விவரங்களுக்கு நன்றி லதா.